வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நைஜீரிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை மேலும் ஆழப்படுத்தும், பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. மின்சார ரயில் சேவை ரத்து, தாம்பரத்தில் இருந்து 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜை, முதல் வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டி, வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். நைஜீரிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் முதல் கட்டமாக நைஜீரியாவில் உள்ள அபுஜா நகரில் நேற்று தொடங்கினார். முதல் கட்டமாக நைஜீரியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நைஜீரியா கூட்டாட்சி குடியரசின் தலைநகரான அபுஜாவுக்கு வந்தடைந்த பிரதமர் மோடியை மத்திய தலைநகர் பிரதேசத்துக்கான அமைச்சர் நைசோம் ஜென்வோ வைக் வரவேற்று அபுஜா நகரின் திறவுகோலை வழங்கினார். நைஜீரியா மக்களால் பிரதமர் மோடிக்கு அளிக்கப்படும் நம்பிக்கை மற்றும் மரியாதை குறியீடு இது என கூறினார். நைஜீரியா இந்தியா இடையேயான உறவை வலுப்படுத்த அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதுகுறித்து பிரதமர் தனது எக்ஸ் தள பதிவில் நைஜீரிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என பதிவிட்டுள்ளார். நைஜீரியா பயணத்தை முடித்துவிட்டு பிரேசிலில் நடக்கும் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாம்பரத்திலிருந்து 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்நிலையில் அவ்வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணிகள் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக தாம்பரத்தில் இருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் 10 பேருந்துகள், தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்கு 20 பேருந்துகள் மற்றும் பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு 20 பேருந்துகள் என மொத்தம் 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் செய்து ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாடி வருகிறது. முதலில் நடந்த ஒருநாள் தொடர் 1-1 என சமனில் முடிந்தது. அடுத்து நடந்த T20 தொடரில் இங்கிலாந்து 3-0 என கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டிற்கு 218 ரன்களை எடுத்தது. இதையடுத்து 219 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 221 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் T20 தொடரில் 3-1 என பின்தங்கியுள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வேலூரில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் 1444 பயனாளிகளுக்கு ரூபாய் 11.19 கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற 71வது
கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்ட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 1444 பயனாளிகளுக்கு ரூபாய் 11.19 கோடி கடன் உதவியும் 2023-24 ஆண்டுக்கான சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கான கேடயங்களை வழங்கினார். பின்னர் காட்பாடி அடுத்த செம்ராய நல்லூர் பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்பில் 1 வயதிற்கு உட்பட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டமாக ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரை ஒரே ஒரு ஏரிக்கு தான் அனுப்பினார் என்றும், ஆனால் திமுக ஆட்சியில் தான் எல்லா ஏரிகளுக்கும் தண்ணீர் அனுப்பப்பட்டதாக கூறினார். மேட்டூர் உபரி நீர் குடிநீர் திட்டம் நான் கொண்டாந்தது. ஆனா அவரு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இதுக்கு எனக்கு பாராட்டு விழா நடத்துறது அவர் பிடிக்கல, எதிர்த்து இது பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. நான் பாராட்டு விழா நடத்துறது பத்தி இல்லை, அவரே கொண்டு வந்த முதலீடு பண்ண மாதிரி ஒரே ஒரு ஏரிக்கு தான் அவர் கொடுத்தாரு. மற்றதான் நான் கொடுத்து ஆரிக்கா வட்டிக்கு வட்டி போட்டு சம்பாதிப்பவர்களை கட்டுப்படுத்தி இருப்பதற்கு காரணம் கூட்டுறவு சங்கங்கள் தான் என்றும், கூட்டுறவு சங்கம் உருவாக்கியதே டாக்டர் கலைஞர் ஆட்சியில்தான் என்றும் விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரத்தில் திருமண மண்டபம் ஒன்றில் 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சியர் சி பழனி, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டுறவு வார விழாவில் 2620 பயனாளிகளுக்கு ரூபாய் 18,49,65,540 ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்சி மஸ்தான், டாக்டர் ரா லட்சுமணன், ஏஜே மணிகண்ணன், அன்னியூர் சிவா, சிவகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் சீலா தேவி சேரன், நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் பொன்முடி பேசினார். அப்போது வட்டிக்கு வட்டி போட்டு சம்பாதிப்பவர்களை கட்டுப்படுத்தியதற்கு காரணம் கூட்டுறவு சங்கங்கள் தான் என்றும், பொதுமக்கள் எளிதில் கடன் பெறுவதற்கு காரணம் கூட்டுறவு சங்கங்கள் தான் என்றும், கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கியதே டாக்டர் கலைஞர் ஆட்சியில்தான் என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். கும்பகோணம் அருகே துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சரபோஜி ராஜபுரம் ஊராட்சி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் சுகாதார நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலர் என் நாசர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், செயலாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி பற்றி பேசக்கூடாது என்றும், கூட்டணி பற்றி பேச எதிரிகளுக்கு கூடுதலான பலம் ஏற்படுகிறது என்றும் அரக்கோணத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கும்பினிப்பேட்டை பகுதியில் உள்ள ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட கழக பணி குறித்து கள ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான எதிர்க்கட்சி துணை கொறடா சு ரவி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி மற்றும் மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் அமைப்பு செயலாளர், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் திருத்தணி கோ ஆரி உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி பேசினார். அப்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகழும் நம்முடைய கௌரவத்தையும் நம்முடைய மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும் என்றார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கட்டாயம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் தேசிய ஞானகும்பம் 2024 விழாவில் கருத்து தெரிவித்தார். அதில் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல், கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துதல் மற்றும் கற்றல்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளது என தெரிவித்தார்.
இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உத்தரகாண்ட் மாநில கல்வி அமைச்சர் தான் சிங் ராவத், மயிலம், பொம்மபூர ஆதீனம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். மேலும் பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அரசுக்கு வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் அது கல்வித்துறையோட இணைக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இணைக்கிறதுக்கான நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்க தவிர இன்னும் முழுமையாக அது இணைக்கலை. அதிகாரப்பூர்வமாக அது இன்னும் இணைக்கப்படலை. அதனால இந்த சம்பள முரண்பாடு, இந்த பிரின்சிபால் பிரச்சனை இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. வெகு விரைவாக அதை கல்வித்துறையோட இணைச்சி, ஏன்னா அது கேபினெட்டில் வச்சு முடிவெடுக்கணும். அது முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரே தவிர அதற்கான கோப்புகள் தயார் செய்து நம்முடைய அமைச்சரவையோட ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அதற்கான முடிவு எடுக்கப்பட்டு அது கல்வித்துறையோடு சேர்க்கப்பட்ட பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகள் சரி செய்யப்படும். கார்த்திகை மாதம் முதல் நாளை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலில் சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் சாமி தரிசனம் செய்தார். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் கார்த்திகை மாதம் முதல் நாளையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் சாமி தரிசனம் செய்தார். ஹெலிகாப்டர் மூலம் தனியார் கல்லூரி வளாகத்தில் வந்த அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. முருகப்பெருமான் தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூ, மாலை மற்றும் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பெட்டி கடைகளில் கூலி புகையிலை விற்பனை செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி கொள்கையை மாற்றி விற்பனை செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில தலைவர் முத்துக்குமார் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் சங்க பேரவை மாநில தலைவர் முத்துக்குமார், சென்னையில் மருத்துவரை கொலை முயற்சி செய்தவரை கண்டித்து அரசும் அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அன்றாடம் வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு நடைபெறும் படுகொலை சம்பவங்கள் குறித்து தமிழக அரசு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு சிலர் கடையில் புகையிலை விற்றால் அதிகாரிகள் கடையை பூட்டி 50,000 அபராதம் விதிக்கின்றனர். ஆனால் புகையிலைக்காக எல்லா மாநிலத்திலும் கோடிக்கணக்கில் ஜிஎஸ்டி செலுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு திருட்டுத்தனமாக விற்பனை செய்வதை விட முறையாக விற்பனை செய்து வரி செலுத்த தமிழக அரசு அனுமதி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாடகைக்கு குடியிருக்கின்ற ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒரு 10,000 ரூபா வாடகை இருக்குன்னா 1,800 ரூபா ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்றாங்க. இப்போ புதுசாக ஒரு சட்டம், அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகம், அந்நிய முதலீடு இவங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு இந்த படித்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தவறான கொள்கையை அரசாங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று, இந்த வாடகைக்கு குடியிருக்கிறவனும் ஜிஎஸ்டி கட்டணும். நீ 10,000 ரூபா வாடகை கட்டுறான்னா நீ ஜிஎஸ்டி கட்டணும் 1,800 ரூபா அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் சட்டத்தை இப்பொழுது போட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது ஜிஎஸ்டி என்பதே உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, சர்வீஸுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் இப்போ புதுசாக இதையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே இதை எதிர்த்து விரைவில் வருகின்ற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி எங்களது மாநில பொதுக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் நடக்கிறது. அந்த கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் ஒரு மாநிலம் தழுவிய அளவில் கடையடைப்பு நடத்த இருக்கிறோம் என்பதை அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் அறிவிப்போம் என்பதை உங்கள் வாயிலாக இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி அருகே பள்ளிக்கு பள்ளியாக மாணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அருகே உள்ள கொடியாலம் காந்தி நகரை சேர்ந்த மதர் விஷ்ணு என்பவர் அரசு பேருந்தில் சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பேருந்து திண்டுக்கல் அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட கும்பல் மதர் விஷ்ணுவை கீழே தள்ளி பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது.
இதில் மதுர் விஷ்ணு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஜியபுரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்தது தெரிய வந்தது. கடந்த ஆண்டு கோகுல் என்ற நபரை மதுர் விஷ்ணு தொடர்புடைய கும்பல் வெட்டி கொலை செய்ததில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மதுர் விஷ்ணு சமீபத்தில் ஜாமீனில் வந்துள்ளார். இதனால் இறந்த கோகுல்ராஜின் சகோதரர் ஆகாஷ், மணிமாறன் மற்றும் அவரது 17 வயது சகோதரர் மற்றும் அவரது 2 நண்பர்கள் என மொத்தம் 5 பேர் மதுர் விஷ்ணுவை வெட்டியதாக மணப்பாறை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பழிக்கு பழியாக நடந்த இந்த கொலை சம்பவத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் போலி பத்திரம் தயார் செய்து 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்க திட்டமிட்டு 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை சுந்தராபுரம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தான் அண்ணன் வேணுகோபால் உடன் சேர்ந்து நிலம் வாங்கி இன்ஜினியரிங் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கோவையை சேர்ந்த முபாரக் அலி என்பவர் வேணுகோபாலின் இடத்தை தான் வாங்கி இருப்பதாகவும் உடனடியாக இடத்தை காலி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த விஜயகுமார் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று ஆவணங்களை சரிபார்த்த போது கடந்த 2022ஆம் ஆண்டு பாக்கியம் என்பவரிடம் இருந்து முபாரக் அலி அந்த இடத்தை வாங்கியிருப்பதாக பதியப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் நடைபெற்ற விசாரணையில் முபாரக் அலி, பாக்கியம், சாந்தி, கௌதமன், நிஷார் அகமது ஆகியோர் கூட்டாக சேர்ந்து போலி ஆவணங்களை தயாரித்து விஜயகுமாரின் நிலத்தை முபாரக் அலி பேருக்கு பத்திரப்பதிவு செய்தது தெரிய வந்தது. சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்க முயற்சித்த வழக்கில் 5 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள வக்கீல் ஒருவரை தேடி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே ஐடி நிறுவன உரிமையாளரிடம் வழிப்பறையில் ஈடுபட்டு தப்பி சென்ற நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் வடக்கு தெருவை சேர்ந்த நடராஜன் என்பவர் ஐடி நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் கடந்த வாரம் நாகர்கோவில் காவல் கிணறு 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சிறுநீர் கழிப்பதற்காக காரை நிறுத்தியுள்ளார். அப்போது திடீரென வந்த மர்ம நபர்கள் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்டு திருநெல்வேலியை சேர்ந்த லட்சுமணன், கொட்டியப்பன், அஸ்வின் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இணையவழி இணைப்புகளின் பேட்டரிகளை திருடி வந்த நூதன கொள்ளையினை போலீசார் கைது செய்தனர். கோவையில் பல்வேறு இடங்களில் இணைய வழி இணைப்புகளின் பேட்டரிகள் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கோவை ராமநாதபுரம் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியதில் கோவை பட்டணத்தை சேர்ந்த வினோத் கண்ணன் என்ற இளைஞரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் வினோத் கண்ணன் ஜியோ ஃபைபர் நெட் நிறுவனத்தில் பணியாற்றி வருவது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த நிறுவனத்தின் சிறுடை பணியனை அணிந்து கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்து சந்தேகம் வராதபடி இணைய வழி இணைப்பு சோதனை செய்வதாக கூறி மொட்டை மாடியில் பொருத்தப்பட்டிருந்த பேட்டரிகளை திருடி வந்தது தெரிய வந்துள்ளது. அதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத் கண்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். சேலம் ஏற்காடு அடுத்த வேலூர் மலை கிராமத்தில் தனியார் தோட்டத்தின் கிணற்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த எஸ்டேட் வாட்ச்மேன் உடலை மீட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு வேலூர் புதூர் மலை கிராமத்தை சேர்ந்த சலங்கை மகன் ஏழுமலை என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் வாட்ச்மேனாக வேலை செய்து வந்த இவருக்கு திருமணமாகிய நிலையில் மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஏழுமலை மதுபோதையில் இருந்துள்ளார். இதனிடையே மதுபோதையில் இருந்த ஏழுமலை வெளியே சென்ற பெண் வீட்டிற்கு வராததால் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் வேலூர் மற்றும் பட்டிப்பாடி கிராமம் முழுவதும் தேடி பார்த்தனர். அப்போது அவரது வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் ஏழுமலை இறந்து கிடந்ததை கண்டவுடன் ஊர் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏற்காடு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஊர் பொதுமக்கள் உதவியுடன் ஏழுமலையின் உடலை கிணற்றிலிருந்து வெளியே மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஏழுமலை மரணம் குறித்து ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் விவசாயிகள் கைது செய்யப்படுவது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா, அல்லது கொடுத்த வாக்குறுதி மறந்துவிட்டு பேசுகிறாரா என PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை கோபாலபுரம் பகுதியில் கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமைகள் மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நோயில் அமராவதி உள்ளிட்ட நதிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான கடுமையான சட்டம் தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அண்டை மாநிலங்களில் உள்ள கழிவுநீரை வெளியேற்றும் கால்வாயாக தமிழ்நாடு உள்ளதாகவும் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என தெரிவித்தார்.
மேலும் பேசிய அவர் உயர்மின் அழுத்த கோபுரத்தை மண்ணில் புதைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று போராடும் விவசாயிகள் கைது செய்யப்படுவது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா, அல்லது கொடுத்த வாக்குறுதி மறந்துவிட்டு பேசுகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா, இல்லை கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு பேசுகிறாரா என்று எனக்கு தெரியாது. அங்கே காட்டுப்பள்ளி துறைமுகம் நான் ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து செய்து விடுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு 3000 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான ஏரியை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாலை அமைத்துக் கொள்வதற்கு கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். 8 வழி சாலை கூட காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் நமது எர்ணாகுளம் துறைமுகத்தை இணைப்பதற்கான சாலை தான் அந்த சாலை. கேரளாவிற்கான துறைமுகத்தை இணைப்பதற்கான சாலை தான் அந்த சாலை. அதையும் பேச்சுவார்த்தை இருப்பதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. நீங்கள் இதைவிட மோசமானது, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குழிக்குள்ள நிலம் கூட எடுக்க விடமாட்டேன் என்று சொன்னார். நான் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2020 நிலம் மட்டுமல்ல, நீர்நிலைகளையும் அபகரித்துக் கொள்ள வழிவகுக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த விளைநிலம் எனக்கு சொந்தமானது என்று விவசாயிகள் மறுத்தால் குண்டர் சட்டத்தில் அடைப்பேன் என்று சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே திருவண்ணாமலை மேல்மாவில் 12 விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததும் திமுக அரசு தான். ஆகவே இது அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவர் தன்னை மாற்றிக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம். திருவாடானை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற மாவட்ட நிர்வாக நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒருங்கிணைந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாக நீதிபதிகள் நிர்மல்குமார், நீதிபதி மாலா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். அதைத் தொடர்ந்து நீதிபதிகளுக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்களுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மாவட்ட நீதிபதி பிரசாத், உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி மணிஷ்குமார் மற்றும் திருவாடனை வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். குடியாத்தம் ஆசீர்வாத் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் பூங்கா கண்காட்சியில் மாணவர்கள் உருவாக்கிய ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் செயல்படும் ஆசீர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளியில் எக்ஸ்போ 2024 என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி மற்றும் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் பிரமிளா கண்ணன் தலைமை வகித்தார். பள்ளி தாளாளர் மஞ்சுநாத் கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்தார். மாணவர்கள் தங்களின் அறிவியல் அறிவை வெளிப்படுத்தும் வகையில் அறிவியல் துறைகளை உள்ளடக்கிய தங்களின் பிரத்யேக தயாரிப்புகளை அரங்குகளில் மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியில் பங்கேற்ற கல்லூரி பேராசிரியர்கள் மணிகண்டன், திருமகள், தமீம் அன்சாரி ஆகியோர் மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீடு செய்தனர். இதில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் செயல்பாடுகளை விளக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல், இயற்கை, விவசாயம், உணவு, ஸ்டெம் செல் மேம்பாடு ஆகியவை குறித்தும் மாணவர்கள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளுடன் விளக்கினர். மேலும் மனித எலும்புக்கூடு வைத்து ஆராய்ச்சி மேற்கொள்ளுதல் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் தயாரிப்பில் உருவான ராக்கெட் லான்ச் விண்ணில் ஏவப்பட்டது. அதன் பின்னர் மாணவர்களின் சிறப்பு படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவையில் 124 சிறுவர் சிறுமியர் இணைந்து 108 ஆசனங்களை 30 நிமிடங்களில் தொடர்ந்து செய்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்க யோகா செய்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் யோகாவில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தனியார் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் பயிலும் LKG முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் சிறுவர் சிறுமிகள் என 124 பேர் இந்த சாதனை நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதன்படி 108 ஆசனங்களை அனைவரும் இணைந்து 30 நிமிடங்களில் செய்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதில் வஜ்ராசனம், சூரிய நமஸ்காரம், பத்மாசனம் என 10க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை சாதனை சிறுவர்கள் தொடர்ந்து செய்தனர். தொடர்ந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த சாதனையாளர்களுக்கு சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் மற்றும் பாலமுரளி கிருஷ்ணன் ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். கல்வி கற்று வரும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் நன்மை உணர்ந்து தொடர்ந்து யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வைத்து இன்று ஒரு உலக சாதனை முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார் சீகுங்ஃபு ஃபெடரேஷன் நிறுவனர் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் தமது பள்ளி மாணவர்கள் அனைவரையுமே இந்த உலக சாதனை நிகழ்வுக்கு பயிற்சி அளித்து பங்கு கொள்ள வைத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மவுண்ட் காமெல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் இவருடைய இந்த உலக சாதனை முயற்சியானது 108 ஆசனங்களை தொடர்ந்து இடைவிடாது ஓய்வின்றி
30 நிமிடங்களில் செய்து முடித்தலாகும். அதே போன்று குறித்த நேரத்தில் 108 யோகா ஆசனங்களை சிறப்பாக செய்து முடித்து 124 மாணவர்களும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் குழந்தைகளுக்கான உரிமைகள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ரீடு நிறுவனம் சார்பில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் கீதா நடராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலர் நலசிவம் மற்றும் நகர்மன்ற தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் குறித்தும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்தும் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் கல்வியின் அவசியம் குறித்தும் விளக்கம் அளிக்கும் வகையில் செயல்விளக்க கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் விழிப்புணர்வு ஓவியம் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் சிறப்பாக பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். குடியாத்தம் தங்கம் நகர் பகுதியில் குடிபோதையில் பெண் ஒருவர் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகர் பகுதியில் உள்ள திருமண மண்டபம் அருகே இளம்பெண் ஒருவர் குடிபோதையில் அந்த வழியாக செல்வரிடம் ரகளையில் ஈடுபடுவதாகவும் மண்டபத்தில் உள்ள நிதி நிறுவனத்தில் உள்ள சாவிகளை எடுத்துக்கொண்டு ஆபாசமாக பேசுவதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் குடியாத்தம் நகர காவல்துறையினர் விரைந்து சென்ற போது காவல்துறையினரிடமும் அந்த பெண் ரகளையில் ஈடுபட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதே பகுதியில் 2 தெருக்களை தள்ளி உள்ள வீட்டில் வசிப்பதாகவும் தன்னை காப்பாற்றுமாறும் போதில் உளறிக்கொண்டே இருந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் ஆட்டோவில் ஏற்றி சென்று அவரது வீட்டில் இறக்கிவிட்டு சென்றனர். குடிபோதையில் பெண் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு அருகே உள்ள மகாராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் பற்றாக்குறையால் பள்ளி மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகாவிற்கு உட்பட்ட மகாராஜபுரத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் தொட்டி சேதமடைந்தும் சுத்தம் செய்யாததால் தொட்டி முழுவதும் பாசை பிடித்து தொட்டியில் உள்ள தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்திற்குள் உள்ள குடிநீர் உப்பு படர்ந்து குடிப்பதற்கு ஏதுவாக இல்லாததால் குடிநீரின்றி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தவிர்த்து வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் மகாராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வலங்கைமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாமினை முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் உள்ள வார்டு எண் 29, 30, 31, 32 ஆகிய பகுதியில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்கான பெயர் சேர்க்கும் முகாம் வலங்கைமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 18 வயது நிரம்பிய பெண்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களது பெயரினை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொண்டனர். இதில் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சருமான காமராஜ் பெயர் சேர்க்கும் முகாமை பார்வையிட்டார். மேலும் இந்த நிகழ்வில் வலங்கைமான் சேர்மன் சங்கர், அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலர் இளவரசன், நகர செயலர் குணசேகரன், இளங்கோவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு நடைபெற்று வருகிறது. CII என்று அழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் 8ஆம் பதிப்பு விழா கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. நவம்பர் 15 முதல் 17 வரை நடைபெறும் நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலர் கோபால் வழங்கிய உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் மலர்விழி பெற்றுக் கொண்டார். இதையடுத்து 2050 உயர்கல்வியின் எதிர்காலம், உயர்கல்வியில் நிகழும் மாற்றங்கள், தொழில்துறைக்கு தயாராகுதலை ஊக்குவித்தல், அறிவு சார்ந்த படைப்புகளை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் நடைபெற உள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் அதன் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. கடலூரில் பேரூராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்ய தவறிய நிலையில் பொதுமக்கள் இணைந்து தூர்வாரும் பணிகளை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சிக்குட்பட்ட கிளாங்காடு, சென்னிநத்தம் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கிராம மக்களை ஒன்றிணைந்து பணம் வசூல் செய்து JCB இயந்திரம் மூலம் தங்கள் வீட்டின் அருகே உள்ள குப்பைகளையும் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் JCB மூலம் தூர்வாரும் பணியையும் வடிகால் அமைக்கும் பணியையும் செய்துள்ளனர். மேலும் தமிழக அரசு உடனடியாக
பகுதியாக தலித் வாழும் பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். லால்பேட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கடலூர் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் அனிசுர் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இதில் தலைமை நிலைய பேச்சாளர் சல்மான் பாரஸ் கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார். கூட்டத்தில் வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் லால்பேட்டையில் நடைபெறும் மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் எனவும், இதில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க செய்வது, இதற்கென பல்வேறு குழுக்களை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில கௌரவ ஆலோசகர் மருத்துவர் அப்துல் சமது, மாநில துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருச்செந்தூரில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலியில் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசிவிட்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து திருநெல்வேலி மாநகர கிழக்கு துணை ஆணையர் விஜயகுமார் சம்பவ இடத்தினை பார்வையிட வருகை தந்தார். அதே நேரத்தில் சம்பவம் நடந்த இடத்திற்கு இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் மற்றும் இந்து முன்னணியினரும் வருகை தந்தபோது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட VP ஜெயக்குமார் மற்றும் இந்த முன்னணியினர் அனைவரையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமாரை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். சிவகங்கை மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் காரைக்குடியில் உள்ள கலைஞர் பவள விழா மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் குறித்த முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்தை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹருல்லா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஐயம்பேட்டை பேரூர் திமுக செயலாளர் துளசி ஐயா, வடக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் குறுக்கப்பட்டி ஊராட்சியில் உள்ள பவளத்தானூர் ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவ முகாமை தலைமை மருத்துவர்கள் பத்மபிரியா, ரமாசாந்தி உள்ளிட்ட அதிகாரிகள் குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள மதகரம் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட பாலமுருகன் என்பவரை வலங்கைமான் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இந்த மணல் அள்ளும் திருட்டில் அவர் மட்டும் ஈடுபட்டுள்ளாரா அல்லது வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து வலங்கைமான் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காரைக்குடி தாயுமானவர் முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் S மாங்குடி தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் தெருப்பகுதிக்குள் குளம் போல் தேங்கியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் ஜிம்கானா சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10க்கும் மேற்பட்ட கட்டில்களை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களின் உணவுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் அமரன் படம் வெளியான திரையரங்கம் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் வாக்கு வங்கி அரசியலுக்காக அடிப்படை வாதிகளின் வெறியாட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்த சென்னையை சேர்ந்த 5 இளைஞர்கள் கடலில் குளித்தனர். இதில் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த கிருஷி, கேசவ், சையத், ரியாஸ் கடல் அலையில் சிக்கி மாயமானார்கள். தற்போது இவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. உலக நீரிழிவு நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் தனியார் கல்லூரி சார்பில் பொம்மலாட்டம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீரிழிவு நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சிகள் ஆகியவற்றை குறித்தும் நாடகம் அரங்கேற்றி நூற்றுக்கணக்கான பயணிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நைஜீரிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை மேலும் ஆழப்படுத்தும், பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. மின்சார ரயில் சேவை ரத்து, தாம்பரத்தில் இருந்து 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜை, முதல் வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டி, வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.